பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாவமுதன் அப்படிங்கிற தொடரில் நம்ம தொடர்ந்து ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட திவ்ய தேசங்களை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு கேட்டுருக்கேன். இந்த தொடரை நீங்கள் கேட்கும்பொழுது ஒரு சின்ன விண்ணப்பம், ரிக்வெஸ்ட் என்னென்னா, ஒரு லைக்ஸ் போடுங்க. அது எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருக்கும். அடுத்ததாக நம்ம இது வரைக்கும் 22 திவ்ய தேசங்களை அனுபவிச்சிருக்கோம். இன்னைக்கு 23வது திவ்ய தேசம் அப்படிங்கிறது தேரெழுந்தூர், மாயவரத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது தேரெழுந்தூர், திருவெழுந்தூர்னு சொல்லுவோம். அந்த திவ்ய தேசத்தை அனுபவிக்க போகிறோம். எப்பொழுதும் போல இந்த திவ்ய தேசத்தை அனுபவத்துக்காக நம்மளோட இணைந்திருக்கிறவர் திரு பாலசுப்ரமணியன் அவர்கள். வணக்கம் பாலா சார். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு 23வது திவ்ய தேசம் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சேவிக்கிற திவ்ய தேசம் பேர் திருவழுந்தூர் அப்படின்பா. அதையே தேரெழுந்தூர் அப்படின்னு சொல்லுவா. நிறைய காரணங்கள் இருக்குது, ரெண்டுத்துக்குமே காரணங்கள் இருக்குது. இதில் நிறையா சின்ன சின்ன விஷயங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நிறையா இருக்குது. இந்த கோவிலை பற்றி எல்லாத்தையுமே சொல்லிடலான்னு பார்க்குறேன் நான். இந்த ஸ்தலம் மாயவரத்துலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் இருக்குது. மாயவரத்துலேருந்து கும்பகோணம் போகிற வழியில் ஒரு 10-12 கிலோமீட்டரில் கோமல் அப்படின்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருக்கோம். கோமல் சுவாமிநாதன் ஒருத்தர் இருந்தார். கோமல்ங்கிற இடம் அங்கேருந்து அதுக்கு பக்கத்தில் இருக்குது. இல்லை, கும்பகோணத்துலேருந்து வந்தேன்னா ஒரு 30 கிலோமீட்டரில் இருக்குது இந்த இடம். இந்த திவ்ய தேசம் ஒரே ஒரு ஆழ்வார் தான், திருமங்கை ஆழ்வார் தான் பாடியிருக்கார். 45 பாசுரம் பாடியிருக்கார். 45 பாசுரத்தில் 41 பாசுரம் பெரிய திருமொழி பாடியிருக்கார். 7-5, அதாவது 7ஆம் 10, 5ஆம் திருமொழியில் ஒரு 10, 7-6 ஒரு 10, 7-7 ஒரு 10, 7-8 ஒரு 10, 10-1 ஒரு 1, அதுக்கப்புறம் திருநெடுந்தாண்டகம்ல 2, சிறிய திருமடல் 1, பெரிய திருமடல் 1, மொத்தம் 45 பாசுரம் பாடியிருக்கார். ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிச்ச திவ்ய தேசம் இது. என்ன சொல்லுவார்னா, ஆக்சுவலாக திருமங்கை ஆழ்வார் சமாஷ்ணம் வாங்கினது தெரியும். ஆச்சாரியன் முகமாக அவர் திருநறையூரில் சமாஷ்ணம் வாங்கிட்டார். அண்டு மந்திரோபதேசம் திருவாலி திருநகரியில் நடந்ததுன்னா. இந்த ஸ்தலம் ஆச்சாரிய சரணாகதி அடைஞ்சது, ஆச்சாரியனுக்கு சரணாகதி அடைஞ்ச ஸ்தலமாக இதை கருதணும் அப்படின்னு சொல்கிறா பெரியவாள்லாம். இது ஏன் அப்படின்னு சொல்கிறேன் நான், என்ன விஷயம்ட்டு. அதுக்கு முன்னாடி அவரோட ஒரு பாசுரத்தோடையே ஆரம்பிச்சுடுவோம். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரோட பாசுரம் எல்லாம். வெள்ளத்தொள்ளோர் ஆலில மேல் மேவி அடியேன் மனம் புகுந்தன் உள்ளத்தொள்ளம் கண்ணொள்ளம் நின்றார் நின்ற ஊர் போலும் உள்ளு பிள்ளைக்கு இறை தேடி போன காதல் படையோடும் அள்ளல் செருவில் கயல் நாடும் அணியார் வயல் சூழ் அழுந்தூரே அப்படின்னு பெரிய திருமொழியில் பாடியிருக்கார். அர்த்தம் எல்லாருக்கும் தெரிய ஒன்றும் இல்லை. தன்னோட பிள்ளைக்கு இறை தேடுறதுக்காக தன்னோட பெட்டையோட அந்த பறவைகள்லாம் போயிட்டுருக்கான் அந்த கழனியோட அந்த பக்கமாக. அது பக்கமாக அந்த போகிற அந்த கால்நடை சத்தம் கேட்டு உள்ளே இருக்கிற மீன்கள்லாம், அதுக்கு ஏதோ சத்தம் வந்தோடனே ஏதோ வருதுன்னு தெரியும் இல்லையா, இந்த சத்தத்தில் அதெல்லாம் துள்ளி துள்ளி போயிட்டுருக்கான் அந்த மீன்கள்லாம். அவ்வளோ அழகாக இருக்கிற அந்த கழனி இருக்கிற அந்த வயல்கள்லாம் சூழ்ந்த இந்த இடத்துல அழுந்தூரில் ஆலமரத்து இலை மேலே துயில் கொண்டு இருக்கிற பெருமான் நின்றிருக்கின்ற ஊர் இங்கேதானே அப்படின்னு சொல்லிட்டு திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். ரொம்ப அழகாக பாடியிருக்கார் இந்த இடம். இந்த இடம் இந்த ஸ்தலத்தை பற்றி விஷ்ணு புராணத்தில் நிறைய ஸ்லாகிச்சு பேசியிருக்கா. அண்ட் பல புராண வரலாற்று இருப்பினும் இந்த விஷ்ணு புராணத்தில் வர அந்த கீழ்கண்ட கதை தான் உங்களுக்கு என்ன சொல்கிறது, ஒரு பிரதானமாக எடுத்துக்கிறான். அது என்ன அப்படிங்கலாம், ஏன் பெருமாள் எப்படி வந்தார் அப்படிங்கலாம். முதல்ல இதுக்கு முன்னாடி ஒரு கதை இருக்குது, அதையும் ஆரம்பிக்கணும். சிவனும் மகாவிஷ்ணு சொக்கட்டான் விளையாண்டுட்டு இருந்தாலாம். சொக்கட்டான் விளையாடும் போது யாராவது ஒருத்தர் ஜட்ஜு மாதிரி இருக்கணும் இல்லையா, அதுக்கு பார்வதி தான் ஜட்ஜு.
இந்த சொக்கட்டான் விளையாடின போது ஒரு சின்ன கன்ஃபியூஷன் வந்துதான் அதில். அந்த கன்ஃபியூஷன் ஆன உடனே பார்வதி வந்து பெருமாள் பக்கம் தான் அவர் பேசினாலாம், அவர் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி பேசினாராம். உடனே சிவனுக்கு கோபம் வந்துருச்சு. சிவன் உடனே என்ன பண்ணாராம், பார்வதி வந்து இவ வந்து ஒரு பசுமாடாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபிச்சாராம். அவள் பசுமாடாக போகணுன்ன உடனே சரஸ்வதி லக்ஷ்மி எல்லாம் இருக்கா இல்லையா, அவள் எப்படி இது போல் தனியாக விடுறது, அதனால மிஸ் சரஸ்வதியும் லக்ஷ்மி வந்து தானும் பசுவாக போகிறோன்னு சொல்லிட்டு அவளும் போக, இன்னும் சில தேவர்கள்லாம் பசுவாக போக, அந்த பசுமாடுகள்லாம் மேய்க்கிறதுக்காக இவர் கிருஷ்ணனா அங்கே போனாராம். அப்படிதான் அவர் கிருஷ்ணனா வந்தாராம். பசுவை மேய்க்கிறதுக்காக வந்த இடம், அவர் ஜனனம் எடுத்ததுனோட ஒரு முக்கியமான காரணம் வந்து இது அப்படின்னு சொல்லப்படுறது. அவர் ஆனால் பசுவை எங்கே மேய்ச்சிருந்தார், நம்ம ஊரில் மேய்க்கலையே, அவர் எங்கேயோ மதுரா பிருந்தாவன் அங்கே தானே கேள்விப்பட்டிருக்கோம், அங்கே மேய்ச்சிட்டு இருந்தாராம். அங்கே மேய்ச்சிட்டு இருந்தபோது ஒரு வாட்டி என்ன பண்ணுவாரா, அவர் பசுவெல்லாம் தெரியுமா அவர் தான், அவர் எல்லாத்தையும் மேய விட்டுட்டு அவர் யமுனை ஆத்தங்கரையில் போயிட்டு இங்கே குழல் ஊதிட்டு இருந்தாராங்க. குழல் ஊதித்த போது இந்த பிரம்மா வந்து நாம் தான் எல்லாத்தையும் படைச்சோம், இந்த பையன் வந்து இதை போல் இருக்கானே, இவனுமோ குழல் ஊதியே எல்லா மாட்டையும் மயக்கிண்டு இவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கானே, நாம் எதாவது விளையாடணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாராம், அந்த மாடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு, கிருஷ்ண பகவான் ரொம்ப தூரத்தில் இருக்கார், அந்த மாடு எல்லாத்தையும் ஓட்டிட்டு தேரெழுந்தூருக்கு தேரெழுந்தூரில் கொண்டு ஒழிச்சு வச்சுட்டாராம். கிருஷ்ண பகவான் பார்த்துட்டார், எல்லாம் முடிச்சுட்டு வந்தார், மாட்டை காணோம். அவருக்கு தெரியாதா, அவருக்கு எதாவது எல்லா லீலையுமே அவர் தான் லீலையே பண்ணுறவர் இல்லையா. அவர் உடனே சரி சொல்லிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, எந்தெந்த மாடு எப்படி எப்படி இருந்ததோ அதே போல் இன்னொரு உருவத்தோட எல்லா மாட்டையும் இங்கே படைச்சிட்டாராம். இங்கே படைச்சிட்டு இவர் பாட்டுக்கு ஜாலியாக மாட்டோட போயிட்டுருக்காராம். பிரம்மா வந்து சரி அவன் தேடிட்டு இருப்பான் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு பிரம்மா இங்கே வந்தபோது பார்த்தாக்க மாட்டோட போயிட்டுருக்காராம் பகவான். உடனே அவருக்கு புரிஞ்சிருச்சு, இது வந்து எல்லாம் கண்டிப்பாக பகவானோட லீலை தான் சொல்லிட்டு உடனே பகவானோட காலில் விழுந்து சரணாகதி அடைஞ்சு என்னை மன்னிச்சுடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு, உங்களோட மாட்டெல்லாம் ஓட்டின்னு போனது நான் தான், அதெல்லாம் தேரெழுந்தூரில் இருக்குது, ஸோ சுவாமி வந்து தேரெழுந்தூர் வந்து அருளணும் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளை இங்கே கூப்பிட்டாராம். ஸோ அப்படி தான் வந்து தேரெழுந்தூர் வந்தாராம். ஸோ இந்த கர்வத்தை அழுத்தினார் இல்லையா, அதனால தான் திரு அழுந்தூர் அப்படின்னு பேர். அவரோட கர்வத்தை அடக்கினதுனால திரு அழுந்தூர்னு பேர். இதுலேயே இன்னொரு கதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேரெழுந்தூர் வர்றதுக்கு ஒரு கதை இருக்குது, அதையும் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மூலவரோட திருநாமம் வந்து இங்கே தேவாதிராஜன் அப்படின்னு பேர். வடமொழியில் கோசகன் அப்படின்பா. கோசகன் அப்படின்னாலும் இது மாட்டெல்லாம் பார்த்துக்கிறவன் அப்படின்னு அர்த்தம், ரைட்டா. கோசகனோட தமிழாக்கம் தான் ஆமருவி அப்பன். இங்கே இருக்கிற உற்சவர் பேர் வந்து ஆமருவி அப்பன். அதனால தாயார் பேர் செங்கமலவல்லி. அண்ட் விமானம் வந்து கருட விமானம், அதுக்கும் ஒரு கதை இருக்குது, அதையும் சொல்கிறேன். தீர்த்தம் வந்து தர்சன புஷ்கரணி, காவேரி ரெண்டும் இருக்குது. காட்சி கண்டவான்னு பார்த்தீங்கன்னா தர்மதேவதை, உபரிசிரவசு, காவேரி, கருடன், அகஸ்தியர் எல்லாரும். இங்கே வந்து அந்த அடுத்த கதை நம்ம தேரெழுந்தூர் எப்படி பேர் வந்ததுங்கிறதுக்கு உபரிசிரவசு, அஷ்டவசூல ஒருத்தன் அவன் தான் உபரிசிரவசு. நம்ம முன்னாடி உபரிசிரவசு பற்றி நம்ம பார்த்துருக்கோம். ஊப்பர்னா மேலே, சர அப்படின்னா நகர்றது, வசு அப்படின்னா பறக்கிறது. ஸோ அந்த வசு வந்து உபரிசிரவசு மேலேயே பறக்கிறதுனால அவன் அந்த வசுங்கிற பேரை வந்து உபரிசிரவசு அப்படின்பா. அவன் வந்து பெருமாளோட ரொம்ப ஆழ்ந்த பக்தன் தான், பெருமாள் கிட்ட ரொம்ப பக்தன் தான். ஒரு வாட்டி முனிவர்கள்லாம் வந்து யாகம்லாம் பண்ணிட்டு இருந்தா, அவள் பெருமாளை தரிசனம் பண்ணுறதுக்காக அவரோட தரிசனம் கிடைக்கிறதுக்காக அவள்லாம் யாகம் பண்ணிட்டு இருந்தான். அப்போ உபரிசரவசுவும் அவனும் பெரிய பக்தன் இல்லையா, அவன் இருந்தபோது அவனும் அங்கே பக்கத்தில் நின்று அவனும் பார்த்துட்டு அவன் பக்தியோடு பார்த்துட்டு இருந்தான். அந்த யாக குண்டத்துலேருந்து பெருமாள் வருவார் இந்த யாகம் முடிஞ்ச உடனே, அதுதான் எல்லாரும் எதிர்பார்க்குறான். அந்த யாகம் முடியறதுக்குள்ளேயுமே வந்து உபரிசரவசுக்கு அவர் காட்சி கொடுத்துட்டாராம். பார்த்த உடனே இவனுக்கும் ரொம்ப அப்படி சந்தோஷம் தாங்கலை. இவன் வந்து நான் பார்த்தாச்சு, நான் மகாவிஷ்ணு பார்த்தாச்சுன்னு சொல்லி ரொம்ப குதிச்சானான். உடனே அங்கே இருக்க முனிவர்கள்லாம் சொன்னாராம், யாகம் முடிஞ்ச அப்புறம் தான் அவர் தரிசனம் தருவார், யாகம் முடியறதுக்கு முன்னாடியே உனக்கு எப்படி தரிசனம் தருவார் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். அப்போ வந்து இது போல் பெருமாள் வந்து அசரீரி கேட்டுதான், அது இல்லை அவனோட பக்திக்கு நாம் மெச்சி அவனை வந்து அவனுக்கு நம்ம காட்சி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவனுக்கு வந்து இந்திரனோட ஒரு பறக்கும் தேர், அதனால தான் அவன் உபரிசிரவசு ஆனான். அவனுக்கு ஒரு பறக்கும் தேரை வந்து பெருமாள் வந்து அவனுக்கு அழிச்சாரான். பறக்கும் தேர் அழித்த உடனே என்னாச்சு,
தேர் மேலே போயிட்டு அவன் அப்படியே நேர ஆகாயத்திலே பறந்துட்டே இருப்பான். அவன் கீழே போக மாட்டான். அது மாத்திரம் இல்லை, அவன் ஆகாயத்தில் பறக்கும்போது அந்த தேர்னோட நிழல் எங்கே விழறதோ அது அப்படியே அழிஞ்சு போயிடுமா. அதாவது எதுவுமே ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனே இருக்காது அவனுக்கு. அப்ஸ்ட்ரக்ஷனே இல்லாமல் அந்த நிழல் அழிஞ்சுட்டே போகும் அப்படின்னு சொல்லிட்டு, அது அழிஞ்சுட்டே போகிறது இது எப்படி அப்படின்னா, அந்த அழிஞ்சுட்டே போச்சு சொன்னேன் இல்லையா, அந்த அழிஞ்சுட்டே போகிறது எப்படின்னா, அவன் இந்த பக்கம் வந்தானான். அதாவது நம்ம தேரெழுந்தூர் பக்கம், அப்போ தேரெழுந்தூரில் அப்போ திருவழுந்தூராக தான் இருந்தது. இந்த திருவழுந்தூர் பக்கம் வந்தபோது அது என்னாச்சா, இந்த பக்கம் அவன் பசுமாடெல்லாம் இருந்திருக்கு. அங்கே அது போல கிருஷ்ணர் பகவானும் இருக்கார். அந்த இடத்துல என்னாச்சுன்னா, அவன் அந்த பசு கிட்டக்க வந்திருக்கானா. அந்த பசு மேலே அந்த நிழல் பட்டுனா என்னாகும், அது எல்லாம் கருகி போயிடும் அவன் வாங்கிட்ட வரப்படி. அதனால என்ன பண்ணாராம், எல்லாம் பசுவெல்லாம் பயந்துட்டு இருந்துதான். அப்போ கிருஷ்ண பகவான் என்ன பண்ணாராம், அவரோட வலது கால் கட்டவர்களால் இந்த நிழல் வருது இல்லையா, அந்த நிழலை ஒரு அமுத்தினாராம். கட்டவர்களால் ஒரு அமுத்து தான் அமுத்தினாராம். அமுத்தின உடனே நேராக அந்த தேர் அந்த குளத்தில் விழுந்துதான். அந்த குளத்தில் விழுந்த உடனே உபரிசிரவசமும் டபால்னு சொல்லிட்டு அதில் விழுந்துட்டானான். விழுந்த உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்னடா அப்பா இது போல் விழுந்துருத்தே, எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படி இப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் எடுக்க பார்த்தானா. அவனோட படை பரிவாரங்கள்லாம் கூப்பிட்டு அவன் எல்லாத்தையும் பார்த்தானா, ஒன்றும் முடியல. என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தானா. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா அங்கே ஒரு இடைச்சிறுவன், யார் நம்ம கண்ணன் தான், இடைச்சிறுவன் அங்கே நின்றுட்டு இருந்தான். இடைச்சிறுவன் கிட்ட போயிட்டு, இந்த தேர் இது போல் அமுங்கி போயிடுத்து, இது எடுக்கணும், இதை எடுக்கிறதுக்கு எப்படியாவது நீ கொஞ்சம் ஊர்லேருந்து எனக்கு ஒரு உதவி பண்ணு அப்படின்னானா. அவர் பண்ணுறேன். அதுக்கு சொன்னாரா, நீ ஏதாவது உதவி பண்ணேன்னா உனக்கு எவ்வளோ கூலியோ நான் அதை கொடுத்துட்றேன் அப்படின்னா. உலகுக்கே படி அழுக்கிற அவனுக்கு நான் அவனுக்கு கூலி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டார் இல்லையா. சரி, பெருமாளும் அப்படின்னு நினச்சிட்டாராம். சரி, அவர் சொன்னாராம், அப்படிதான் சொன்னாராம், என்ன கூலி நான் கேட்ட கூலி நீ தருவியா அப்படின்னாரா. கண்டிப்பாக தருவேன், என்ன கூலி வேணும் அப்படின்னாராம். அதுக்கு அவர் சொன்னாராம், அன்று அடைந்த வெண்ணெய் 1000 குடம் அமுதம் தந்தருள வேணும். அன்னைக்கு கடைஞ்ச வெண்ணெயை 1000 குடம் எனக்கு இன்னைக்கு சாயந்தரம் சாயரட்சைக்குள்ள எனக்கு எடுத்துன்னு கொடுக்கணும். கொடுத்தேன்னா நான் அவனுக்கு அந்த எடுத்து தரேன், என்னோட ஊரில் இருக்கிறவங்கள வச்சு நான் எடுத்து தரேன் என்னன்னா. உடனே இந்த ராஜா என்ன பண்ணானா, நேராக கடகடன்னு சொல்லிட்டு அங்கே ஊருக்கு எல்லாரையும் அனுப்பிச்சு 1000 குடம் வெண்ணெய் எடுத்துன்னு அப்பா சொல்லிட்டு 1000 குடம் வெண்ணெய் எடுத்து வர சொன்னானா. எடுத்துன்னு இருந்தான். கட 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 கடான்னு எங்கெங்கே என்னென்ன வெண்ணெய் இருக்கோ, யார் யார் வீட்டில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து வந்தாச்சு. எல்லாத்தையும் எண்ணினானா. எண்ணினாக்க எல்லாம் ராஜா ஒரு இடத்துல வச்சு எண்ணினாக்க 999 இருந்துதான். ஒன்று குறைஞ்சது. பார்த்தா ராஜா, இவனுக்கு என்ன தெரிய போகிறது, 1000 எண்ண தெரியும்னாமா, 1000ங்கிறது எண்ணவே தெரியாதோ தெரியலையோ, 1000 எண்ணினா கூட உள்ள வெண்ணெய் இருக்கா என்ன இருக்குன்னு அவனுக்கு என்ன தெரிய போகுதுன்னு ஒரு குடத்தில் என்ன பண்ணாராம், தண்ணியை ரொப்பிட்டு அந்த தண்ணி இருக்கிற குடத்தை அந்த 1000 குடத்துக்கு நடுப்புற வச்சுட்டாராம். சுத்தீர வெண்ணெய் குடம். டக்குன்னு பார்த்தா நடுவில் மாத்திரம் தண்ணி குடம் இருக்கான். அவன்கிட்ட சொன்னாராம், இப்போ என்னப்பா 1000 குடம் வெண்ணெய் வந்துருத்துன்னு சொல்லிட்டு. அவன் தான் பரமாத்மா வச்சு அவர் என்ன பண்ணாரா, நேர அவர் அந்த நடுவில் இருக்கிற அந்த குடம் இருக்கு பாருங்க, அது மாத்திரம் எடுத்தார். அது எடுத்த உடனே அந்த தண்ணியை அவன் தண்ணி வச்ச போது அவன் பகவானை வேண்டிட்டானான். பகவானே, நான் தண்ணியை வைக்கிறேன், இவன் அதை கண்டுபிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட பக்தியோடு அவர் வச்சாராம். அது வச்ச போது அவர் கரெக்டாக அந்த நடு குடத்தை எடுத்து அந்த தண்ணியை பார்த்தாராம். தண்ணியை பார்த்துட்டு அதை எடுத்த போது அந்த தண்ணியாக இருக்கிற குடம் அது மாத்திரம் வெண்ணையாச்சான். சுத்தீர இருக்கிற 999 அது தண்ணி ஆகிட்டான். வெண்ணெய் இருக்கிற குடம்லாம் தண்ணி ஆகிடுத்து, நடுவில் இருக்கிற குடம் மாத்திரம் அப்படியே வெண்ணெய் ஆகிடுது. அப்போ உடனே இவனுக்கு புரிஞ்சிருது யாருன்னு சொல்லிட்டு உடனே பகவானோட காலில் விழுந்து, என்னை மன்னிச்சிரு, நான் உன்னை இடையனா நினச்சேன், நான் அது போல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பகவான் அதுக்கு என்ன சொல்லுவா அப்படின்னா, பக்தியோட நீ ஒன்றும் இல்லாமல் பண்ணால் கூட அங்கே பகவான் உனக்கு இருப்பார். நீ என்னதான் உன்னை சுத்தீர இருக்கிற உன்னோட என்ன சொல்கிறது, உன்னோட படாடோபம், உன்னோட சொத்து சுகம் எல்லாத்தையும் வச்சுட்டு நீ பகவான் எப்போ மடக்கலான்னு பார்த்தான்னா அவர் உன்னோட வழிக்கு வரவே மாட்டார். அதெல்லாம் வீண் தான், அது உன் கூட வராது. பக்தி ஒண்டி தான் நீ பகவான் அடையிறதுக்கு வழி அப்படின்னு காட்டினார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட கர்வத்தையும் அழுத்தினார் இல்லையா. அவனோட கர்வத்தை மாத்திரம் அழுத்தலை, அவனோட தேர் போச்சே அந்த தேரையும் அழுத்தினார். அதனால்தான் தேர் அழுந்தூர் அப்படின்பா. அதனால இன்னைக்கும் தை அமாவாசை அன்னைக்கு இது நடந்தது தை அமாவாசை. தை அமாவாசை அன்னைக்கு 1000 குடம் வெண்ணெய் அங்கே கோவிலில் சாப்பிட்டாங்க.
நம்ம 1000 தடா வந்து அங்கே கேட்டிருக்கோம், நம்ம ஆண்டாளுக்கு கேட்டிருக்கோம். நம்ம இங்கேயும் வந்து 1000 குடம் வெண்ணெயை வந்து பகவானுக்கு சாத்திரா தை அமாவாசை அன்னைக்கு ஒவ்வொரு வருஷமும் சாத்திரா. அமக்கலமாக இருக்கும் அது போய் பார்க்கறதுக்கு. அன்னைக்கு சாயந்தரம் வந்து கருட சேவையும் நடக்கும் அன்னைக்கு. ஸோ இது முக்கியமான ஒரு இது. ஸோ இது வந்து எப்படி பகவான் வந்தார் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து நம்ம உபரிசரவசனோட இது. இன்னொரு இந்த இடம் பார்த்தீங்கன்னா, இந்த இடம் வந்து முக்கியமான இந்த கோவிலில் மொத்தம் ஒரு 11 சந்நிதி இருக்குது, எல்லா சந்நிதியும் இருக்குது. இந்த ஊரினோட இன்னொரு விசேஷம் என்னென்னா, கவிச்சக்கரவர்த்தி கம்பர் பிறந்த இடம். கவிச்சக்கரவர்த்தி கம்பர் வந்து எல்லாம் தெரியும், தமிழில் வந்து அவர் கம்பராமாயணம் அவர் தான் என்ன சொல்கிறது இருக்கிறதுக்குள்ள சிறந்த ராமாயணமாக கருதப்படுறது. 10,348 பாடல் கொடுத்துருக்கார் கம்பர். அந்த கம்பர்னோட இடம் வந்து அவர் பிறந்த இடம் அந்த கோவிலேருந்து கொஞ்சம் தூரத்தில் கம்பர்மேடு அப்படின்னு சொல்கிறா. அந்த ஏரியாவில் தான் அவர் பிறந்தாராம். அந்த இடத்துல ஒரு கம்பர் மண்டபமும் கட்டியிருக்கா. அவரோட நினைவாக வந்து அங்கே கம்பர் மண்டபம் கட்டியிருக்கா அந்த இடத்துல. இங்கே வந்து பெருமாளுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அதான் அந்த ஸ்ரீவத்ச அபகரண சரித்திரம், அதான் அந்த கண்ணுக்குட்டியெல்லாம் அபகரணம் பண்ண சரித்திரம் அதான் சொன்னோம் நம்ம. இப்போ அது நினைவாக என்னென்னா, அந்த ஆமருவியப்பனோட அந்த உற்சவர் இருக்கார் இல்லையா, அந்த உற்சவருக்கு பக்கத்தில் ஒரு பசுமாடு அப்படி கீழே பார்த்துட்டு இருக்கும், கண்ணுக்குட்டி அப்படி மேலே பார்த்துட்டு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பசுமாடையும் கண்ணுக்குட்டியும். பெருமாளோடு அவ்வளோ அழகாக இருக்கும், அந்த அழகு இருக்கும். அது பார்த்துட்டே இருக்கலாமா.